பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டு 1997 மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் கொத்தடிமை பிரச்சனையிலிருந்து விடுதலுக்காக மாஞ்சோலை மக்களோடு போராட்டத்தில் இருந்து நான் 40 நாட்கள் சிறையிலே அடைக்கப்பட்டேன். அதற்கு அடுத்ததாக வால்பாறை தேயிலை தோட்டத்தில் 35 நாட்கள் சிறையிலே இருந்திருக்கிறேன். ஏற்கனவே ஓட்டப்பிடாரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களோடு இருந்து கோவை ஏர்போர்ட்டில் போலீசாரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 14 ஆண்டுகள் நீதிமன்றத்தில் அலைகழிக்கப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறேன். வைப்பார் ஆட்சி மணலை கேரளா மாநிலத்திற்கு கடத்தக்கூடாது என்று அப்போதைய தமிழக அரசை கண்டித்து உண்ணாவிரதம் நடத்தி குளத்தூர் காவல்துறையால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 16 ஆண்டுகள் நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தி வெற்றி பெற்றிருக்கிறோம். பேரன்பிற்குரிய பெரியவர்களை, தாய்மார்களை, கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வர அய்யனார்புரத்தில் ஒரு சகோதரர் விபத்தில் இறந்து போனார் என்றும் அவரை காவல்துறை மருத்துவமனையிலே அட்மிட் செய்து அவருடைய குடும்பத்திற்கு தகவல் தெரிவிக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று போஸ்ட்மார்ட்டம் அறையிலே போராட்டம் நடத்தி நாம் குளத்தூர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு காலை மத்திய சிறையில் இருக்கிறேன். பேரன்பிற்குரிய பெரியவர்களை, தாய்மார்களை, போராட்டம் எனக்கு ஒன்றும் புதியது அல்ல. போராட்டத்திற்காகவே பிறந்தவன். இதே நமது கீழரசடி பஞ்சாயத்து அய்யனார்புரம் கிராமத்திலே சுமார் 500 ஏக்கர் அரசுக்கு சொந்தமான மேய்ச்சல் தரை கொஞ்சம் பரிசு இடங்களை அங்குள்ள ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்பு செய்கின்றார்கள். அவர்களிடமிருந்து பல போராட்டத்தை நடத்தி அந்த இடங்களெல்லாம் மீட்டெடுத்திருக்கிறேன். குளத்தூர் பக்கத்திலே கலைஞானபுரம் கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான சர்வையில் 989 1000 ஏக்கர் இடத்தை போராட்டத்தின் மூலமாக மீட்டெடுத்திருக்கிறேன். பேரன்புமிக்க பெரியவர்களை, தாய்மார்களை, நீங்களெல்லாம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை வாக்களிப்பதற்கு முன்பு நான் உங்களுடைய சிந்தனைக்காக ஒரு செய்தியை சொல்கிறேன். ஜனநாயகத்தில் நீங்கள் யாருக்கு வேணாலும் வாக்களிக்கலாம். யாருக்கு வேணாலும் வாக்களிப்பது உங்களுடைய உரிமை, கடமை. ஆனால் நீங்கள் வாக்களியாக மட்டும் இருந்துவிடக் கூடாது. இது நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும். இந்த புதிய மக்களை சார்ந்த வாக்காளர் பெருமக்கள் படித்தவர்கள், மிகவும் உயர்வானவர்கள், பல திறமைகளை சொந்தக்காரர்கள், உழைப்பால் முன்னேறிய ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். இந்த புதிய மக்களை சுறுசுறுப்பாக மக்கள் இயங்குவார்கள், மிக அதிகமாக உழைப்பார்கள். ஆனால் நான் உங்கள் சிந்தனைக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன். பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து 50 ஆண்டு முடிந்துவிட்டது. ஆனால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர்களுடைய ஆட்சியை மணிமுத்தாருக்கு டேங்க் கட்டினாங்க, தாமரவர்ணியிலே டேங்க் கட்டினாங்க, காலகட்டத்திலே அணி கட்டினார்கள். தூத்துக்குடியிலே சிக்கி பேக்கி தொழிற்சாலையை கொண்டு வந்தார்கள். ஆறுகளிலே காலகடாரா தொழிற்சாலையை கொண்டு வந்தார்கள். தூத்துக்குடியிலே பழைய துறைமுகத்தை கொண்டு வந்தார்கள்.
இன்றைக்கு இனத்திற்கு பின்பு இந்த மண்ணை ஆண்ட 2 திராவிட கட்சிகளும் என்ன சாதனை செய்தது உங்களால் கேட்க முடியுமா? இல்லை, நீங்கள் கேட்டு வாக்களிப்பீர்களா? நீங்கள் கேட்க மாட்டீர்கள். பெருந்தலைவர் காமராஜருக்கு பின்பு இந்த நாட்டில் என்ன மாற்றம் நடத்திருக்கிறது? ஒண்ணுமே நடக்கல. அன்பிற்குரிய வாக்காளர் பெருமக்கள், ஏன் தமிழகத்தில் இப்போது முதலமைச்சராக இருக்கிறார் மாண்புமிகு முதல்வருடைய சகோதரி இந்த தொகுதியுடைய 5 காலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள். இந்த பொதுமக்கள் இந்த ரோட்ல ஒரு பஸ் போன இன்னொரு பஸ் போக முடியுமா? முடியாது. திருநெல்வேலியை போல இங்கு ஒரு மேம்பாலம் அமைக்கலாம். இந்த பொதுமக்களை அங்கே தொடக்கத்திலிருந்து இங்கு ஓட்டப்படாத இணைப்பு வைத்து ஒரு மேம்பாலம் அமைத்து கொடுத்தால் இந்த வாகனம் பஸ் எல்லாம் மேலே இந்த வியாபாரத்திற்கு இந்த வணிகருக்கும் இந்த பகுதி மக்களுக்கும் எந்த பிரச்சனை இருக்காது. ஏன் அரசால் முடியாது என்று உலகத்தில் ஏதாவது ஒன்று உண்டோ? அரசால் முடியும். அரசு மனசு வைத்தால் இமய